நீ ஏற்றபடி உனக்கு சரி. தலமதில் உன்னதுடல் வினை பொடிபட அம்மா. தந்தை நீ கேட்ட வரம் போ. சபாஷ். தலம் என்றால் பூமி, சரி. உடல் என்றால் உன் சரீரம், சரி. பொடிபடவே அம்மா. நீ வாங்கின வரத்தை வைத்துக் கொண்டு சரி. நல்லது செய்தாயின்னு சொன்னால் இந்த நாட்டிலே நீ நலமுடன் வாழ்வாய். அந்த வரத்தை வாங்கி சென்று அடாது செய்தாயானால் அடாது மட்டும் மடிவாய் பண்ணி அந்த வரத்தினால் நீ சாக கடவுது சரி என்று ஈசன் ஒரு குட்டு வைத்துக் கொடுக்கின்றார். குட்டன்னு சொன்னால் அத தந்திரமாகவே எப்படி உடைக்கின்றார்? தலம் அதில் உன்னதுடல் வினை பொடிபட என்று சற்று மெதுவாகவே சொன்னார். சரி. அரக்கன் காதலை விடுபடி சரி. தந்தை நீ கேட்ட வரம் போ. சபாஷ். இந்த ஒரு சொல் மட்டும் பாருங்கள், அரக்கனுடைய காதில் அப்படியே ஓசை முழங்கியது போல கேட்டது. படி என்று கேட்டது. சரி. இதனை இழந்தார். அவன் கேட்ட வரவது பகவான் கொடுத்து விட்டார் என்று சரி. வேட்டை பாய்ந்திரும் புலியை போல் வெகுண்டெழுந்தார். மானை பிடிப்பதற்காக ஒரு வேங்கை எப்படி பாய்ந்து வருவது ஒன்று பாதாள உலகத்தை நோக்கி பாய்ந்து வருகின்றார் பிரம்மராட்சன். அது வரும் பின்னே சரி. அது எட்டுவிடும் முன்னே என்று சொல்வார்கள். சபாஷ். அது போன்று கேடு கட்ட வல்ல அரக்கனுக்கு கேடு காலம் தொடங்கி விட்டது. சரி. வரம் வாங்கின உடனே புறப்பட்டான். பாதாள உலகம் செல்ல வேண்டும். சரி. அங்கு இருக்கக்கூடிய சற்றரசரை வெல்ல வேண்டும். மறுபடியும் அந்த பாதாள உலகத்தை நாமே ஆட்சி செய்ய வேண்டும். பாய்ந்து வருகின்றான். சரி. வரக்கூடிய வழியில் யார் வருகின்றார்கள்? அங்கு கலக முனிவர் பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் வருகின்றார்கள். வல்லரக்கனை பார்த்தார். சரி. ஆகா, இன்று கலகமூட்ட சரியான இடம். சபாஷ். நீ எங்குமே செல்ல வேண்டாம். சரி. என்று வல்லரக்கன் முன்பில் வந்தார். சரி. நாராயண நாராயண. சுவாமி வல்லரக்கா, இறைவா, நீ பாதாள உலகத்து அரசன் அல்லவா? சரி. என்ன இந்த பக்கமா வந்து கொண்டிருக்கின்ற காவி உடையோடு? சுவாமியினுடைய பாதாள உலகத்தில் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் உடைய நாட்டு மக்கள் மீது வரி விதித்த காரணத்தினால் வரியை கட்ட முடியாத மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாட்டை விட்டு விரட்டினார்கள். சரி. ஆகவே மறுபடியும் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும், அந்த பாதாள உலகத்தை நானே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை நோக்கி உண்ணாமல் உறங்காமல் 12 ஆண்டு காலங்கள் தவம் செய்தேன். சரி. என்னுடைய தவத்தை பார்த்து உள்ள மகிழ்ந்து ஆண்டவன் நந்திய பெருமானை விட்டு கைலாசமலை கழித்து சென்றார்கள். இறைவனை வணங்கி நின்றேன். பிரம்மராட்சனுடைய தவத்தை பார்த்து மனமகிழ்ந்த உனக்கு என்ன வர வேண்டும் தருகிறேன் என்று சொன்னார்கள். சரி. ஆண்டவனத்தில் எப்படிப்பட்ட வரவாய் கேட்கிறேன் தெரியுமா? எப்படி? வந்து ஆட்காட்டு விரல், தூண்டு விரல், இந்த தூண்டு விரல் அப்படியே நீட்டினுடைய தலையை 3 வேளை சுற்றி எவனுடைய தலையை நீட்டினால் அவனுடைய தலையாக அருந்து தவணையை விழும். அப்படின்னு சொன்னால் எதிராளி கொல்ல வேண்டும் என்ற ஆயுதம் எதுவும் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. தூண்டு விரல் மட்டும் போதும். அது போத துமிக்கு வச்சு சுத்தமாய் தலை துண்டத்தில் விழுந்துடும். அப்பா, என்ன எவ்வளவு அவசரம் அம்மா. பாரு, என்ன நீ வாங்கி வந்த வரம் என்னமோ நல்ல வரம் தான். சரி. வரம் கொடுத்தார இந்த ஈசன். அவன் அவன் இப்ப